ஒரு லேடி ரோட்டோரமா உட்காந்துருந்த ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடலாம்னு சொல்லிட்டு ஒரு காயினை தூக்கி போடுறா. அது அவனுடைய கப்பல் விழாம கீழே விழுந்துருது. பின்னாடியே வந்த ஒருத்தன் அந்த காயினை எடுத்துட்டு வந்துடுறான். அந்த காயினை எடுத்துக்கிட்டு நேராயமே ஒரு லக்கி கேம் விளையாடுற இடத்துக்கு வரான். பார்த்தா அந்த நேரம் பார்த்து இவனுக்கு ஜாக்பாட் அடிச்சிருது. அதுக்கப்புறம் அதுல வந்த எல்லா காசுமே எடுத்துக்கிட்டு வெளியே வரான். இங்க ஒரு இடத்துல சீட் ஆட்டம் வைக்கிறாங்க. அங்க அதிக அமௌண்ட் வச்சு விளையாடுறத பார்த்த இவன் நானும் வரேன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டத்துல கலந்துக்கிறான். கேம் என்னன்னா அதுல ஒரு 10 கார்டு வைப்பாங்க. அதுல எந்த கார்டுல குயின் இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிக்கணும். இவனும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான். எல்லா அமௌண்ட்டுமே அடிச்சிருவான். உடனே இவனும் மறுபடியும் ஒரு கேம் ஆடலாம்னு சொல்லிட்டு அவனை மறுபடியும் கூப்பிடுறான். அந்த டைமும் இவனே ஜெயிச்சிருவான். எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம லாஸ்டா ஒரே ஒரு கேம் ஆடலாம்னு சொல்றான். இந்த முறை அவனவே பாக்குறான் என்ன பண்றான்னு சொல்லிட்டு. இந்த டைம் இந்த வயசான நம்பரே ஜெயிச்சிடறாரு. இவங்கிட்ட கொடுக்கறதுக்கும் காசும் இருக்காது. என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல அவனோட ஃப்ரெண்டு பைக்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். உடனே அவனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓடிடுவான். சரி, டாக் ரேஸ் நடக்கிற இடத்துல இவனும் போய் ஒரு நம்பரை வாங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான். இவன் வாங்கிட்டு வந்த 1 நம்பர் டாக் தான் ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கும். அதனால இவன் என்ன பண்றான்னா பக்கத்துல அந்த பெரியவர்கிட்ட 9 நம்பர் இருக்கும், அதை வாங்கிக்கிறான். அந்த நேரம் பார்த்தா அங்க ஷார்ட் சர்க்யூட் ஆகி தண்ணி லீக் ஆனதுனால எல்லா டாக்குமே அங்கேயே நின்றுடும். இந்த 9ஆம் நம்பர் டாக் மட்டும் ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த ரேஸே வின் பண்ணிடும்.